ஆன்மீகம் தொலைக்காட்சியின் அலையவலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியாவின் ஆன்மீகம் இயற்கையோடு இணைந்த ஆன்மீகம். இயற்கையின் பேராற்றலையும் இயற்கையின் அற்புதங்களையும் இறை வடிவமாகவே இந்துக்கள் பார்க்கின்றனர். அந்த வகையில் நாக வழிபாடு மிகவும் தொன்மை வாய்ந்த வழிபாடாக விளங்குகிறது. இந்த நாகம் பல கடவுளர்களோடு தொடர்பு கொண்டுள்ளது. 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் என்னும் பெரிய நாகத்தின் மீதுதான் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறார். உடல் முழுவதும் நாகப்பாம்புகளையே ஆவரணங்களாக சிவபெருமான் அணிந்திருக்கிறார். கருமாரியம்மன் உள்ளிட்ட தாய் தெய்வங்களின் தலை மீதும் 5 தலை பாம்பு குடைபிடித்து நிற்கிறது. சேய்க்கடவுளான முருகப்பெருமானின் வாகனமான மயிலும் நாகத்தை கவ்வியபடி காட்சி தருகிறது. ஆன்மீக தளத்தில் பாம்பு என்பது குண்டலினி சக்தியின் குறியீடு. மனிதனை தெய்வ நிலைக்கு மேம்படுத்தும் குண்டலினி ஆற்றல் மூலாதார சக்கரம் எனப்படும் முதுகுத்தண்டின் நுனியில் பாம்பின் வால் போல் சிறிதாக தொடங்கி உடலின் பிற யோக சக்கரங்களில் சற்றே வளர்ந்து வந்து இறுதியில் தலைமீது உள்ள சகசிரார சக்கரத்தில் படம் எடுத்திருக்கும் பாம்பு போல் விரிந்து நிற்கும். யோக பயிற்சிகள் மூலம் சித்தர்களும் பிற மகான்களும் இதனை சாத்திகப்படுத்தி உள்ளனர். அதே நேரத்தில் எளிய மனிதர்களுக்கு தோஷங்களை நீங்க வைக்கும் நம்பிக்கையை நாக வழிபாடு தருகிறது. இவ்வாறாக எளிய மனிதர்களின் நம்பிக்கையாகவும் மகான்களின் யோக வலிமையாகவும் திகழும் நாகத்தின் நாயகனாக இறைவன் சிவபெருமான் விளங்குகிறார். ஆகையால் நாகநாதர் என்ற திருப்பெயரிலேயே சில திருத்தலங்களில் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அத்தகு திருத்தலங்களில் பிரம்மா, சூரியன், இந்திரன், நாகராஜன் ஆகியோர் வழிபட்ட பேரையூர் நாகநாத சுவாமி திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவலம் நிகழ்ச்சியில் அகக்கண் திறக்க காண்போம்.
பாதிக்கப்பட்டவர்கள் அது நீங்குவதற்கு தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகேயுள்ள திருநாகேஸ்வரத்துக்கு செல்வார்கள். இதேபோல் கேது தோஷம் நீங்குவதற்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கீழப்பெரும்பள்ளம் கோவிலுக்கு செல்வார்கள். ராகு கேது ஆகிய 2 கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களும் பேரையூர் வந்து சிவபெருமானை வழிபட்டால் நிவர்த்தி ஆகிவிடும் என்று கூறப்படுகிறது. அத்தகைய மகிமை வாய்ந்த பேரையூர் நாகநாதர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவலம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பேரையூர் நாகநாதர் திருக்கோவில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருப்பினும் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் அல்ல. அதே நேரத்தில் திருநாகேஸ்வரத்தில் அமைந்திருக்கும் நாகநாதர் திருக்கோவில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பதிகம் பாடப்பட்ட தேவார திருத்தலமாக விளங்குகிறது. இவர்களில் திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம் ஒன்றின் முதல் பாடல் பொன்னேர் தரும் மேனியனே புரியும் மின்னேர் சடையாய் விரை காவிரியின் நன்னீர் வயல் நாகேச்சுர நகரின் மன்னே என வல்வினை மாயுமே என நாகேஸ்வரரை போற்றுகிறது. தங்கத்துக்கு நிகரான திருமேனி உடையவனே, வளைந்த மின்னல் போன்ற சடைகளை கொண்டவனே, நறுமணத்துடன் வரும் காவிரி ஆற்றின் நல்ல நீரால் வளம் பெறுகின்ற வயல்களை உடைய திருநாகேஸ்வரம் என்ற நகரில் அமைந்துள்ள திருக்கோவிலில் விளங்கும் மன்னவனே என்று புகழ்ந்து போற்றுவோருக்கு தீமை செய்யும் வலிய வினைகள் யாவும் அடிந்து போகும் என்பது இந்த பாடலின் பொருள். அதனைப் போல பேரையூர் நாகேஸ்வரரும் வெள்ளாறு நதி பாய்வதால் வளம் கொடிக்கும் நகரிலே கோவில் கொண்டருளி வணங்கும் பக்தர்களின் வல் வினைகளை போக்கி அருள் புரிகிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த பேரையூர் நாகநாதர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவலம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
திருநாகேஸ்வரம், திருவாரூர் மாவட்டம் பாமணி, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகேயுள்ள நயினார் கோவில், நாகை மாவட்டம் நாகூர் ஆகிய திருத்தலங்களிலும், திருச்சி மாநகரில் தெப்பக்குளம் அருகேயும் நாகநாதர் என்ற திருப்பெயரில் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார். மேலும் கும்பகோணத்தில் நாகேஸ்வரர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. நாகத்தோடு தொடர்புடைய இத்தகைய சிவாலயங்களின் வரிசையில் புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூரில் உள்ள நாகநாதர் திருக்கோவில் குறித்த ஆலயவலம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகேயுள்ள பேரையூருக்கு பேரையம்பதி, பேரை மாநகர், பேரீஸ்வரம், பூகிரி, பூசண்டகிரி, செண்பகவனம், கிரிக்ஷேத்திரம் ஆகிய பல்வேறு புராண பெயர்களும் உள்ளன. பல்லவராயர் எனப்படும் குறுநில மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டதால் பேரையூர் நாடு என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. இத்தகு சிறப்பு வாய்ந்த பேரையூரில் அமைந்திருக்கும் நாகநாதர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவலம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாகநாதர் திருக்கோவில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக வரலாற்று தகவல்கள் மூலம் அறிய முடிகிறது. தற்போதுள்ள மூலவர் கருவறை கடந்த 12ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக தெரிகிறது. இருப்பினும் இந்த கோவிலின் மேல கோபுரத்தின் கட்டுமானத்தை வைத்து இது 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக மதிப்பிடப்படுகிறது. மேலும் இங்கே காணப்படும் அதே நூற்றாண்டைச் சேர்ந்த ராஜேந்திர சோழனின் கல்வெட்டு ஒன்றும் இதை உறுதி செய்கிறது. அதே நேரத்தில் அம்மன் சன்னதி கடந்த 15ஆம் நூற்றாண்டு வாக்கில் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருப்பதாக தெரிகிறது. பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அறந்தாங்கி தொண்டைமான் மன்னர்கள், குறுநில மன்னர்களான பல்லவ ராயர்கள் ஆகியோரது கல்வெட்டுகள் கோவில் வளாகத்தில் காணப்படுகின்றன. பேரையூர் நாகநாதர் கோவிலின் பிரம்மோற்சவம் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில்
10 நாட்களுக்கு உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி மாதம் கடைசி நாளன்று திருத்தேரோட்டமும் சித்திரை முதல் நாளன்று புண்ணிய புஷ்கரணி உற்சவமும் நடத்தப்படுகின்றன. ஆடி பூரத்தின் போது திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்தன்று நாகநாதரும் பிரகதாம்பாளம்மனும் அருகே உள்ள சேந்தமங்கலம் ஆற்றங்கரைக்கு சென்று தீர்த்தவாரியில் பங்கேற்கின்றனர். பேரையூர் கோவில் தினந்தோறும் காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், பின்னர் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது. புதுக்கோட்டை பொன்னமராவதி வழித்தடத்தில் புதுக்கோட்டையிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் பேரையூர் அமைந்துள்ளது. அங்கு சென்று நாகநாதரை வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம். Thank you.